பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து நடந்த சம்பவம் தாங்க. ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு எல்லாருக்குமே. பூந்தமல்லியில இருந்து திருவச்சூருக்கு போற கவர்மெண்ட் பஸ், இதுல கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல போயிருக்காங்க. எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காங்க. அதாவது பாட்டு பாடுறது, கிண்டல் பண்றது, அதுவும் பாத்தீங்கன்னா கையில அருவாளோட இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் அருவாள், இன்னொரு பக்கம் கத்தி. சில மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா போதையில இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பஸ்ல டிராவல் பண்ற எல்லாருக்குமே அவங்க ரொம்ப இடைஞ்சல் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா தாங்க இருக்கு. மாணவர்களிடையே இந்த மாதிரி தைரியத்தை கொடுத்தது யாரு? போதை பழக்கத்தை இந்த அளவுக்கு பழக்கப்படுத்தியது யாரு? இது ஒரு பக்கம் இருக்க, பஸ்ல டிராவல் பண்ணவங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இமீடியட்டா போலீஸ் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில ஒரு சின்ன விஷயம் தாங்க. கிளாஸ் ரூம்ல பசங்கள்லாம் சேர்ந்து ஒரே கலாட்டா பண்ணியிருக்காங்க. டேபிள தட்டுறதும், மற்ற பசங்களுக்கு இடைஞ்சல் பண்றதும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கிண்டல் பண்ணி பாட்டு பாடி அமக்கலம் பண்றதும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதை டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத, கிளாஸ் ரூம்ல இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. ஆனா இந்த கண்டிப்பு மீறி என்ன பண்ணிருக்காங்களா, அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் கிட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்க, பேக்ல இருந்து, புக்கு கடையிலயும் பேக்ல இருந்து சின்ன சைஸ் கத்தியும் அருவாளையும் எடுத்து டீச்சரை உடனே கொலை பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் பயந்து போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன ஸ்கூலா இல்ல என்ன இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தானே எல்லாருக்கும் ஏற்படுது. உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஹெச்எம் அங்க பக்கத்துல இருக்க நாங்குநேரியில இருக்க காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து வந்த காவல்துறையினர் அந்த 7 பசங்களையும் கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சிருக்காங்க. அதுல 3 பசங்களை கைது பண்ணி நெல்லையில இருக்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருக்காங்க. மற்ற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது நாங்குநேரியில ஒரு பெரிய கொந்தளிப்பையும் பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது பாத்தீங்கன்னா மற்ற பிள்ளைங்களையும் பேரண்ட்ஸையும் ஒரு பயத்துக்குள்ள ஆகியிருக்கு. சர்வசாதாரணமா இப்ப இருக்க மாணவர்கள் கையில கத்தியும் அருவாவும் கொடுத்தது யாரு? இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினது யாரு? எங்க இருந்து இந்த மாதிரி தைரியம்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு வருது? இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்ல பசங்க எல்லாம் பிரேக் டைம்ல பேசுறது, ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, பேப்பரை தூக்கி அடிக்கிறது, இங்கு பெண்ணை தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் சகஜமான விளையாட்டு தானே. நாமளும் சின்ன வயசுல கிளாஸ் ரூம்ல பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடி இருக்காங்க. அதுல ஒரு மாணவன் என்ன பண்ணியிருக்கான், சக மாணவனோட தன்னுடைய கூட இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் மேல தண்ணியை ஊத்தி விளையாடி இருக்கான். உடனே இவனுக்கு கோவம் அவனை அடிச்சிருக்கான். அடிச்சவனே என்ன இருக்கு, மறுநாளே வெட்டு குத்துன்னு போயிருக்காங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஆக்ரோஷமான கோவம் யார் கத்து கொடுத்தது? இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல நடந்திருக்குங்க. ஸ்கூல் ரெப்பு, கிளாஸ் லீடர், இப்படி எல்லாமே பசங்களை தேர்ந்தெடுப்பாங்க ஸ்கூல்ல. இப்படி 2 குரூப்ல இந்த எலெக்ஷனுக்காக நின்றுருக்காங்க ஸ்கூல்ல. இதுல 2 குரூப்புக்குமே தகராறு வந்திருக்கு. நான் தான் நிப்பேன், நீ தான் நிப்பேன், நான் தான் பிரிவேன், நீ தான் பிரிவேன். இந்த சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள இவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் அங்கேயும் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. 2 குரூப்பும் சேர்ந்து, அதாவது 2 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பும் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. இது அங்க இருக்க டீச்சர்ஸ் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சதுமே பசங்களுக்கு கோவம் வந்திருக்கு. கோவம் நீங்க யார் எங்களை கண்டிக்க அப்படின்னு அவங்க கிட்டே எதிர்த்து பேசியிருக்காங்க. இதை பேரண்ட்ஸை கூப்பிட்டு வன்மையா கண்டிச்சிருக்காங்க அந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டரும். இது மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு வருது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது தப்பு ஏதாவது பண்ணனா என்ன சொல்லுவாங்க, உன்னை போய் நான் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், கரஸ்பாண்டன்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க டீச்சர்ஸ், ஸ்கூல் வாசல்ல அப்படி இல்லைன்னா ஸ்கூல் ரூமுக்கு பக்கத்துல நீல் டவுன் போட வைப்பாங்க. நீ தப்பு பண்ணல, உனக்கு தண்டனை இதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரம்பெடுத்து அடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாத, தப்பு பண்ணாதன்னு பயமுறுத்துவாங்க, அடிப்பாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டம் அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. அந்த டீச்சரை அடிச்ச அதே பெரம்பெடுத்து அந்த ஸ்டூடெண்ட் திருப்பி அவங்களே அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு இப்ப இருக்க மாணவர்களுக்கு. முன்னெல்லாம் டீச்சர்ஸ்னாலே ஒரு பயம் இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிப்படுத்துவாங்க. அதனால பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ டீச்சர் நம்மள அடிப்பாங்களே, நம்ம தப்பு பண்ணா டீச்சர் நம்மள திட்டுவாங்களே, எல்லாரும் முன்னாடியும் நம்மள அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்ப அது யாருக்குமே இல்லை. நீ அடிச்சா நான் உன்னை திருப்பி அடிப்பேன், நீ என்ன கண்டிச்சா நான் உன்னை கண்டிப்பேன், என்கிட்ட என்ன இருக்கு பாரு அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி தன்னோட பேக்ல கத்தியும் அருவாளும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் இருக்கும், டீ பிரேக் இருக்கும், அதாவது வாட்டர் பிரேக், இந்த மாதிரி நிறைய பிரேக் டைம்லாம் இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா என்ன கொடுத்துடுவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துடுவாங்க சாப்பிட.
ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க இந்த பிரேக் டைம்ல சாப்பிட என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? போதைப் பொருள் வச்சிருக்காங்க. அபின், கஞ்சா, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. சில மாத்திரைகள்லாம் வச்சிருக்காங்க. இது 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் போதையிலே வச்சிருக்கோமா. சில பேர் இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அனிதிஷியா. அதே மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா பழகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை கூட இப்ப இன்ஜெக்ஷன் மூலமா எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட தாங்க ரொம்ப போதைப் பொருள் ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வருங்கால இந்தியாவில் மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா வருங்கால இந்தியா மாணவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. இது அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ காவல்துறையை நினைச்சா கட்டாயம் தடுக்கலாம். ஆனா இவங்களோட சப்போர்ட் இல்லாம இவ்வளவு ஈஸியா போதைப் பொருள் எந்த இடத்துலயும் புழங்காதுங்க. இந்தியால மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல கூட பாத்தீங்கன்னா போதைப் பொருள்ன்றது சர்வசாதாரணமா தான் இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா மும்பை, பெங்களூர், மற்ற ஊருங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா போதைப் பொருள் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில போதைப் பொருள் ரொம்ப ரொம்ப தலைவிரிச்சு ஆடுதுங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்களை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டான சொல்யூஷன் எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க மாணவர்கள்லாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மாலு ஹப்புக்கெல்லாம் போயிட்டு பப்புக்கெல்லாம் போவாங்க. அது ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. டெய்லியுமே எல்லாருமே போதையில இருக்காங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, இப்படிதாங்க இருக்காங்க எல்லாருமே. முன்னெல்லாம் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மறைமுகமா தான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க, மது பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. சர்வசாதாரணமா பப்ளிக்லயே எல்லாரும் பாட்டிலும் கையுமா தான் சுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா ஒயின் ஷாப்பால தான் எங்களுக்கு வருமானமே வருது, தமிழ்நாடு இந்த வருமானத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் நினைச்சா இதை எல்லாமே தடுக்கலாங்க. இதுக்கு அரசியல்வாதிகளும் காவல்துறையும் கண்டிப்பா முயற்சி பண்ணா இந்த போதைப் பொருளை நிச்சயமா தடுக்கலாம். இதுல இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்ல இருந்து ஐடில இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையா தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா எனக்கு போதையோடு இருந்தாதான் என்னால அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் போனாதான் என்னோட இந்த வேலையில என்னால ஒர்க் பண்ண முடியுதுன்னு ஓப்பனாவே சொல்றாங்க. அதுவும் ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. சில பேர் சொல்றாங்க ஐடி ஃபீல்ட்ல எனி டைமும் போதை மாத்திரையோ இல்ல அந்த இன்ஜெக்ஷனோ போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எனி டைம் அவங்க சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்றதுனால அவங்க மைண்ட் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும், மைண்ட் ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கும். அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் நாங்க போதை பொருளை யூஸ் பண்றோம்னு சில பேர் ஓப்பன் டாக்கே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த சின்ன வயசுலயே போதை பழக்கத்துக்கு ஆளாகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனா மாறும் பொழுது, அதாவது காலேஜ், ஆஃபீஸ், நெக்ஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் இப்படி போகும்போது அவங்களோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா தான் மாறிடும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 45-50 வயசுக்கு மேலே தான் நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லுவாங்க, உடல் ரீதியான சில ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 வயசுலேயே நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் வருது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க ரொம்ப மாற்றங்களை சந்திக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணுற போதை போல் இந்த டைமுக்குள்ளே எனக்கு வேணும், அது இல்லைன்னா அவங்க கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் மாறுறாங்க. அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம பண்றாங்க. பெண்கள் கிட்ட கேலி கிண்டெல்லாம் நடந்துக்கிறது, சில நேரங்கள்ல அத்துமீறி பாலியல் வன்கொடுமை பண்றதுல கூட பசங்க ஈடுபடுறாங்க. இதனால பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, சிறு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாம இருக்கு. தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா இதை ரொம்ப சீரியஸா எடுத்து இந்த போதை கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்தணும்னு தான் எல்லாருடைய சார்பாகவும் நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. இதனால பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சமூகத்தில் இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. எந்த இடத்துக்குமா நிம்மதியா போக முடியல, எங்க பார்த்தாலும் போதை, மது இது மாதிரி தாங்க இருக்கு. சமுதாயமே ரொம்ப சீர்கெட்டு போய் இருக்குங்க. போதை அழிவின் பாதைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பசங்க மட்டும் கிடையாது, பொண்ணுங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாயிட்டு தாங்க வராங்க. சர்வ சாதாரணமா ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, காலேஜ் பசங்க கூட பொண்ணுங்களும் சேர்ந்து இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கும் தண்ணி அடிக்கிற பழக்கத்துக்கும் ஆளாயிட்டு வராங்க. தப்பான வழியில போறதுக்கு தாங்க இந்த போதை பழக்கம் எல்லாரையும் தூண்டுது. இதனால பெத்தவங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த சமூகத்துல உள்ள எல்லாருமே எப்படி பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இதை எல்லாமே தயவு செய்து அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, காவல்துறையினர், இந்த அரசாங்கமும் இதை ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுத்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க. இந்த போதை கலாச்சாரம் இல்லாத ஒரு நாடா உருவாக்குங்க. எதிர்கட்சியோட முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க
இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே ஆளுங்கட்சி தான். இவங்க வந்ததுல இருந்து தான் போதை பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. போதை பழக்கம் மட்டும் கிடையாது, ஒயின் ஷாப் எங்க பார்த்தாலும் தெருவுக்கு ஒரு 2 ஒயின் ஷாப்பாவது திறந்து வச்சிடுறாங்க. அதுலதான் நிறைய இன்கம் வருதுன்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க. அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்றது சகஜம் தானே, ஆனா யாருமே இதை கண்ட்ரோல் பண்ணாம இன்னும் இருக்க அதிகமாயிட்டு தானே போகுது. இதனால பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தானேங்க. வளர்ந்து வர இளைஞர்களோட வாழ்க்கையும் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. இத தமிழ்நாடு அரசு கொஞ்சம் சீரியஸா எடுத்து இந்த போதைப் பொருள் இல்லாத நாடா நம்ம நாட்டை மாத்தணும். அதுதான் எல்லாருடைய வேண்டுகோளாவும் இருக்குங்க. இந்த நாளுக்கான தகவலோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேறொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்